திருவண்ணாமலை அருகே மதுபோதையில் இருந்த கும்பலால் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிபாளையம் பகுதியில் வசித்து வரும் அருணகிரி என்பவரின் மகன் விக்னேஷ். இவருக்கு திருமணமாகி மகாலட்சுமி என்ற மனைவியும் லியாஸ்ரீ என்ற 1.5 வயது பெண் குழந்தையும் உள்ளனர். ஏசி பழுது பார்க்கும் வேலை செய்து வந்த விக்னேஷுக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பூக்காமூர் மும்முனை சந்திப்பில் மது அருந்தி கொண்டிருந்த 7 பேர் கொண்ட கும்பல் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற விக்னேஷ் மற்றும் அவரது நண்பர் சபரியை வழிமடக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் விக்னேஷை அந்த கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விக்னேஷின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆரணிபாளையம் பகுதியை சேர்ந்த தனபால், பிரசாந்த், அசோக், கமல், தாமு, தினேஷ், சந்தோஷ் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான வழக்கறிஞர் கணேஷ், அவரது தம்பி ரமேஷ் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.